ஆண்டவர் இயேசுவில் அன்புக்கினியோரே, உங்களுக்கு அன்பு கலந்த வணக்கமும் வாழ்த்துக்கள். ஆகஸ்ட் 10ஆம் நாளான இன்று திரு அவை மறைசாட்சியும் திருத்தொண்டருமான புனித லாரன்ஸ் என்பவருடைய விழாவை கொண்டாடி மகிழ்கிறது. கிபி 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் வரலாற்று ஆசிரியரான புருடென்சியஸ் இவர் லாரன்ஸை பற்றி ஒரு முக்கியமான செய்தியை குறிப்பிடுகிறார். லாரன்ஸினுடைய வேண்டுதலால் ரோமே நகரமே ஒளி வீசுகிறது என்று அவர் குறிப்பிடுகிறார். இந்த வார்த்தைகள் எவ்வளவு முக்கியமானவை. லாரன்ஸ் கடவுளுடைய கையிலே வல்லமை மிக்க ஒரு கருவியாய் திகழ்வதால் தான் அவருடைய பரிந்துரையால் ரோமே நகரம் ஒளி வீசுகிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த லாரன்ஸ் ஸ்பெயின் நாட்டிலே 3ஆம் நூற்றாண்டில் பிறந்தவர். ஒரு சமயம் அப்போது திருத்தந்தையாக இருந்த 2ஆம் சிக்ஸ்டூஸ் என்பவர் ஸ்பெயின் நாட்டிற்கு மறைப்பணிக்காக புறப்பட்டு சென்றார். அங்கே லாரன்ஸை கண்டார். லாரன்ஸ் மிகவும் துடிப்புள்ளவராக, எல்லாராலும் அன்பு செய்யப்படக்கூடியவராக இருந்தார். இதனால் புனித 2ஆம் சிக்ஸ்டூஸ் என்ற அந்த திருத்தந்தை லாரன்ஸை தன்னுடன் அழைத்து வந்தார். ரோமையிலே அவரை முதன்மை திருத்தொண்டராக நியமித்தார். அவருக்கு 2 முதன்மையான பொறுப்புகளை கொடுத்தார். ஒன்று, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய திருவுடலையும் திரு இரத்தத்தையும் மக்களுக்கு வழங்குவது. 2, திரு அவையினுடைய சொத்துக்களை கண்காணித்துக் கொள்வது. இந்த 2 பொறுப்புகளையும் திருத்தந்தை லாரன்ஸிற்கு கொடுத்தார். லாரன்ஸும் அந்த பொறுப்பினை மிகச் சிறப்பான முறையிலே செய்து வந்தார். அந்த காலகட்டத்தில் ரோமையை வலேரியான் என்பவன் ஆட்சி செய்து வந்தான். அவன் எப்போதுமே கிறிஸ்தவர்களுக்கு எதிராகவே செயல்பட்டு வந்தான். அவன் திருத்தந்தை 2ஆம் சிக்ஸ்டூஸ் இடத்திலே வந்து, நீங்கள் திரு அவையினுடைய சொத்துக்களை என்னிடத்திலே ஒப்படைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். திருத்தந்தையோ அதெல்லாம் முடியாது என்று மிக உறுதியாக சொன்னான். ஒரு நாள் இந்த திருத்தந்தை திருப்பலி நிறைவேற்றி கொண்டிருந்த தருணத்தில் வலேரியான் என்ற அந்த மன்னன் தன்னுடைய படை வீரர்களோடு வந்து திருத்தந்தையை கைது செய்தான். இதை பார்த்துவிட்டு திருத்தொண்டர் லாரன்ஸ் தன்னுடைய திருத்தந்தையிடத்திலே கேட்டார், தந்தையே, நீங்கள் எப்போதும் எங்கு சென்றாலும் என்னை உடன் அழைத்து செல்வீர்கள், இன்றைக்கு மட்டும் நீங்கள் ஏன் என்னை தனியாக விட்டு செல்கிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு திருத்தந்தை இவ்வாறு சொன்னார், மகனே, இன்னும் 3 நாள்களுக்கு பிறகு நீ என்னை பின்தொடர்வாய் என்று சொன்னார். அதுபோலவே திருத்தந்தை 2ஆம் சிக்ஸ்டூஸ் கைது செய்யப்பட்டு 3 நாள்களுக்கு பிறகு திருத்தொண்டர் லாரன்ஸும் திருத்தந்தையை பின்தொடர்ந்தார். இது திருத்தந்தை 258ஆம் ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் 6ஆம் நாளிலே கைது செய்யப்பட்டார். அதற்கு 3 நாள்களுக்கு பிறகுதான் இந்த லாரன்ஸ் கைது செய்யப்பட்டார். பல விதங்களிலே சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்பட்டார். அன்பார்ந்தவர்களே, லாரன்ஸ் கைது செய்யப்பட்ட போது அவர் அப்போது இருந்த மன்னனால், நீ திரு அவையினுடைய சொத்துக்களை என்னிடத்தில் ஒப்படை என்று சொன்னார். அதற்கு லாரன்ஸ் என்ன செய்தார் என்று சொன்னார், திரு அவையில் இருக்கக்கூடிய ஏழைகள், அனாதைகள், கைவிடப்பட்டவர்களை எல்லாம் அழைத்து வந்து, இவர்கள்தான் திரு அவையினுடைய சொத்துக்கள் என்று சொன்னார். இதனை கேட்டு கடும் சீற்றமுற்ற வலேரியான் இந்த லாரன்ஸை கடுமையாக சித்திரவதை செய்தான். எரியும் எண்ணெய் கொப்பரையிலே தூக்கி போட்டான். அவருடைய உடல் பற்றி எரிந்தது. அப்போது லாரன்ஸ் என்ன சொன்னார் என்று தெரியுமா? என்னுடைய உடலின் ஒரு பகுதி தான் எரிந்திருக்கிறது, இன்னொரு பகுதி எரியவில்லை, அதனால் திருப்பி போடுங்கள் என்று சொன்னார். இதை கேட்டு எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். கடைசியிலே அவர் கடுமையாக சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்பட்டார். இவ்வாறு ஆகஸ்ட் 10ஆம் நாளிலே திருத்தொண்டர் லாரன்ஸ் ஆண்டவருக்காக இரத்தம் சிந்தி தன்னுடைய இன்னுயிரை துறந்தார். இந்த லாரன்ஸினுடைய விழாவை கொண்டாடக்கூடிய இந்த நாளிலே 3 முதன்மையான செய்திகளை நம்முடைய மனதில் இருத்த வேண்டியது தேவையாக இருக்கிறது. ஒன்று, ஏழைகள் மீது அவர் கொண்டிருந்த தனிப்பட்ட அன்பு. அவர் ஏழைகளை மிகவும் நேசித்தார். அவர்களில் இயேசு இருப்பதாக அவர் உணர்ந்தார். மத்தேயு நற்செய்தியிலே 25வது அதிகாரம் 40வது இறைவார்த்தையில் இதைத்தான் நாம் படிக்கிறோம். இயேசு குறிப்பிடுகிறார், மிகச்சிறியோராகிய இவர்களுக்கு செய்ததெல்லாம் நீங்கள் எனக்கே செய்தீர்கள் என்று இயேசு குறிப்பிடுகிறார் என்று சொன்னார். ஏழைகள் இயேசு இருக்கிறார்.
ஆகவே அவர்களை கவனித்துக் கொள்வது, அவர்களை அன்பு செய்வது, அவர்களுக்கு சேவை செய்வது இயேசுவுக்கே செய்வதாக இருக்கிறது. புனித வின்சென்ட் பவுல் ஒரு செய்தியை குறிப்பிடுவார். ஏழைகள் நம்முடைய எஜமானர்கள் என்று. நம்முடைய எஜமானர்கள் என்றால் அவர்களுக்கு நாம் எந்த விதத்தில் உதவி செய்ய வேண்டும், எந்த அளவுக்கு அவர்களை கவனித்துக் கொள்ள வேண்டும் என்பது சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. கொல்கத்தா நகர் புனித தெரசா இவ்வாறு சொல்வார். அவர் ஒரு சமயத்திலே சாலையோரத்திலே நோய்வாய்ப்பட்டு கிடந்த ஒருவரை தன்னுடைய இல்லத்திற்கு எடுத்துக்கொண்டு வந்து அவரை கவனித்துக் கொண்டிருந்தார். அதை பார்த்துவிட்டு ஒருவர், இவர்களுக்கெல்லாமா நீங்கள் சேவை செய்வீர்கள் என்று கேட்டபோது அன்னை தெரசா இவ்வாறு சொன்னார், அவர்களிலே இயேசு இருக்கிறார், அதனால் தான் இந்த பணிகளை எல்லாம் நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். அப்படி என்றால் லாரன்ஸ் ஏழைகள் இயேசுவை கண்டார் என்றால் நாமும் ஏழைகள் இயேசுவை கண்டுகொண்டு அவர்களுக்கு பணிவிடை செய்வதும் அவர்களுக்கு சேவை செய்வதும் நம்முடைய கடமையாக இருக்கிறது. அடுத்ததாக லாரன்ஸ் இயேசுவை மிகுதியாக அன்பு செய்தார். நாம் நற்செய்தியிலே படிக்கிறோம். யோவான் நற்செய்தி 15வது அதிகாரம் 13வது வார்த்தையிலே இவ்வாறு வாசிக்கிறோம், தன்னுடைய நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. இயேசுவை அவர் அன்பு செய்ததால் அவருக்காக தன்னுடைய இன்னுயிரை துறந்தார். இன்னும் பவுலடியார் ரோமியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் 8வது அதிகாரம் 35வது வார்த்தையிலே இவ்வாறு சொல்வார், கிறிஸ்துவனுடைய அன்பிலிருந்து எதுதான் நம்மை பிரித்து விட முடியும்? வேதனையா, பட்டினியா, இன்னலா, இக்கட்டா, ஆடையின்மையா, சாவா, எதுதான் நம்மை பிரித்து விட முடியும் என்று பவுலடியார் குறிப்பிடுகிறார் என்று சொன்னார். இந்த உண்மைகளை புனித லாரன்ஸ் அப்படியே தன்னுடைய வாழ்க்கையை கடைபிடித்து வந்தார். அவர் இயேசுவை அன்பு செய்தார் என்று சொன்னார். அதன் நிமித்தம் அவருக்காக தன்னுடைய இன்னுயிரை துறக்கவும் அவர் தயாரானார். மூன்றாவதாக இந்த லாரன்ஸிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய செய்தி என்ன என்று சொன்னால், துன்பங்களை நாம் துணிவோடு தாங்கிக் கொள்ள வேண்டும். இந்த லாரன்ஸ் துன்புறுத்தப்பட்ட போது, சித்திரவதை செய்யப்பட்ட போது கடவுளை போற்றி புகழ்ந்தார் என்று நாம் படித்தருகிறோம் என்று சொன்னார். அவர் இயேசுவுக்காக துன்பங்களை துணிவோடு தாங்கிக் கொண்டார். நாம் ஏன் துன்பங்களை துணிவோடு தாங்கிக் கொள்ள வேண்டும் என்றால், புனித பேதுரு தன்னுடைய முதல் திருமுகத்தில் 5வது அதிகாரத்தில் 10-11 ஆகிய இறைவார்த்தைகளை சொல்வார். நீங்கள் கிறிஸ்துவின் பொருட்டு துன்புறுத்தப்படுகிறீர்கள் என்று சொன்னால் அது உங்களை சீர்படுத்தும். அந்த துன்பத்திலே நீங்கள் நிலைத்திருந்தீர்கள் என்று சொன்னால் கடவுளுடைய ஆசியை பெற்றுக்கொள்வீர்கள் என்று குறிப்பிடுகிறார். என்றால் நாம் துன்பங்களை தாங்கிக் கொள்கிற பொழுது அந்த துன்பங்கள் நம்மை புடமிடுகின்றன. அதன் மூலமாம் கடவுளுக்கு உகந்த அன்பு பிள்ளைகளாக மாறுகிறோம். ஆகவே இந்த லாரன்ஸினுடைய விழாவை கொண்டாடக்கூடிய நாம் ஏழைகளை தனிப்பட்ட விதமாய் அன்பு செய்வோம், இயேசுவை அன்பு செய்வோம். அந்த அன்புதான் நம்மை எல்லா வகையிலும் வழி நடத்துகிறது. நிறைவாக நமக்கு வரக்கூடிய துன்பங்களை நாம் துணிவோடு தாங்கிக் கொள்வோம். இவ்வாறு நாம் செய்கிற பொழுது கடவுளுடைய அன்பு பிள்ளைகளாக மாறுகிறோம், இயேசுனுடைய உண்மையான சீடராக மாறுகிறோம். ஆகவே லாரன்ஸை போன்று நாம் இயேசுனுடைய சீடராக இருக்க அவருடைய வழியிலே நடந்து கடவுள் தரக்கூடிய எல்லா ஆசைகளையும் பெற்றுக்கொள்வோம். ஆம்.